வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒசூர், தருமபுரி இந்த பகுதிகளிலிருந்து திருவண்ணாமலைக்கு ரயிலே கிடையாது. திருவண்ணாமலைக்கு ரயில் கிடையாது அப்படின்னாலும் ரயிலில் போக முடியும். எப்படி போக முடியும் அப்படின்னா, திருவண்ணாமலையிலிருந்து சேலம் போய், சேலத்திலிருந்து ஜோலார்பேட்டை, காட்பாடி போய், காட்பாடியிலிருந்து திரும்பவும் திருவண்ணாமலை வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே இது ரொம்ப சுத்து அப்படின்னாலும் இதற்கான ரயில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ட்ரெயினும் கிடையாது. இப்போது பெங்களூர்லேருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய, மும்பையிலிருந்து வரக்கூடிய ரயிலானது திருவண்ணாமலையை இணைக்குது. பெங்களூரில் இருந்து இந்த ரயிலானது டைரெக்டாக காட்பாடி போய் அங்கிருந்து திருவண்ணாமலை வழியாக புதுச்சேரி செல்கிறது. ஆனால் ஒசூர், தருமபுரியில் இருந்து பேருந்துகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அதில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் சுற்றி போனாலும் பரவாயில்லை. ஒசூர் வழியாக பெங்களூரில் இருந்து ஒசூர், தருமபுரி, சேலம், சேலத்தில் இருந்து ஜோலார்பேட்டை, காட்பாடி, திருவண்ணாமலைக்கு ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு கிரிவலத்தின் போதும் எல்லோரும் திருவண்ணாமலைக்கு போகிறது வழக்கம். அந்த வகையில் இந்த பகுதியில் இருந்து செல்பவர்களுக்கு வசதியாக சிறப்பு ரயிலையாவது இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான். இது நிரந்தர ரயிலான கோரிக்கை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒவ்வொரு வட்டமுமே திருவண்ணாமலைக்கு ரயில்கள் சிறப்பு ரயில்களாக இயக்குனாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒசூர், தருமபுரி, சேலம் மக்களுக்கு அது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு. ரயில்வே நிர்வாகம் இதை மனசில் வைக்கணும். ஏன்னா இப்போ நிறைய ட்ரெயின்கள் சுற்றி போகிற மாதிரியான ட்ரெயின்கள் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் நேரம் அதிகமானாலும் பரவாயில்லை, ரயிலாவது விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களை சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.